என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகிகளே, கருதாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காத்திருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, உன்னை அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூற்றம் 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை கொண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். திருவடிகளே சரணம், திருவடிகளே சரணம். கேரள மாநிலம் ஆல்வா, கேரள மாநிலம் ஆல்வா. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளை சிந்திக்க. உனக்கு ஆல்வாவா? கேரளம். ഞാൻ ആൽവാണ് പറഞ്ഞത് കേട്ടോളോ. പിന്നെ എന്താ നിങ്ങളുടെ ഭാര്യ ഇവിടെടാ? ഇവിടെ ഉണ്ടെന്നാ வரத்துலப்போ ஆசை கொஞ்சம் நாணம் கொஞ்சம் பின்னி பார்ப்பதென்றேன் காரணம் சொல்லலாம். எல்லாரும் ஒண்ணுக்குற காரணம் விடுங்கடா. யாருக்கு வராங்க பரவாயில்ல. வரலாம். வா 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 உட்கார். உடலுக்கு 9 வாசல் அப்படி ஒரு பாட்டு தெரியுமா? நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு முகமது நபி அவர்களுடைய தரிசனம் கிடைக்கும். அப்படி என்றால் நீங்க எல்லாம் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் என்று கொள்ளலாம். இப்பொழுது உனக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு சட்டப்படியான ஒரு சர்டிபிகேட் பேப்பர் ஒன்று லேட் ஆகிட்டு இருக்கு. அந்த பேப்பர் உனக்கு வந்து பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இருந்து உனக்கு கிடைச்சாச்சுன்னா நீ உடனடியாக அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம். அதுக்கு தடையில்லாம நடத்தி தந்தா போதுமா? ஒன்று. இப்போதைக்கு நிறைய கடன்களும் பண நஷ்டங்களும் குடியிருக்க வீடு சொந்தமான மன குழப்பமும் உங்களுக்கு இருக்கு. இவைகளெல்லாம் செம்மையாக்கி வாழ வைத்திருந்தா போதும்னா கால் விடுவாங்க. நமஸ்காரம். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு ஒரு இடத்துல இருந்து நம்முடைய பணங்கள் கொஞ்சம் நஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருப்போம். அந்த பணங்கள்லாம் நமக்கு கிடைக்கணும். இப்ப பணி செய்துகிட்டு இருக்க இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கு மாறணுங்கிறதுக்காக நீங்க பெரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த முயற்சியை நான் வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? ஒரு மகனுடைய உடல்நிலையிலும் உணர்விலும் கொஞ்சம் குறை இருக்கு. அதை செம்மையாக்கி நல்ல முறையில் வாழ வைத்தாரப்பா. வேற என்னடா வேணும்? வேற வேணும்? சரி, நமஸ்காரம் பண்ணிட்டு வா. கர்மசாமிக்கு 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 ஏலிசைக்கு என்னையவே கொஞ்சம் தியானம் முடிக்காப்பா. நினைச்சது மாதிரி வெளிநாட்டு பயணமும் நடக்கும். அதுக்கு வேண்டிய சான்றுகளும் கிடைக்கும், செல்வங்களும். பக்கத்துல வாடா. பாப்பா நீ வாடா. புண்ணியம் பெற்றிருக்கிற மக்களே, அதே கேரள தேசத்தை சார்ந்த மகன் என் மனைவி மக்கள்லாம் எனக்கு எதிரியா இருக்காங்க ஐயா, அதுக்கு என்னையா செய்யுது அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். குந்திதாடும் குமரனுக்கு அரகரோகர கோடி தம்பி இன்னொரு தடவை காடு விட்டுவாரா? பொன்னை போல மனம் படைத்தால் தெய்வம் வேறில்லை, இதை புரிந்து கொண்ட மனிதனை போல் ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருக்கு? காலோட்டோட தம்பி
கொஞ்ச நேரம் காற்றடித்தான் போகலாம், கூடி வரும் வேகம் தனி வரலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவர் நடத்தும் நாடகத்தை மாற்ற முடியுமா? நான் மாத்திடுவேன். காரணம் பண்ண முடியாது. உன் பிள்ளை குருதும் கூட சேர மாட்டேக்கா ஏன்னு கேட்டேன். அவனை வா இடம் போடுறான். இந்த பேருக்கு வாக்கப்பட்டது தப்பு, இவன் நமக்கு சரியில்லை, நம்ம வேற திசையில போயிடணும், அதான் கரெக்டு, நம்ம ஆத்தா சொல்றதை கேட்கணும் அப்படி சொல்லி இப்ப அவன் மனத்தை வேற இடத்துல மாத்தி வச்சிருக்காடா. வேற இடத்துல மாத்தி வச்சிருக்கா. ஆனா அப்படி போயிட்டான்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய நிலைமை வரும். இந்த மகன் வாழ்க்கையை முடிச்சுக்கிடணுங்கிற நிலைமையில இருக்கான். அதனால கொண்டாடி கொடுத்த ரெண்டு நீ சேர்த்து வச்சா போதுமா? கால் விட்டுவா. கர்மசாமிக்கு அப்பா வருவியா? இந்தா மனைவி மக்கள் அனைவரையும் உன் சொல்லுபடி கேட்டு வைக்க ஒத்துமையா வாழ வச்சுட்டாங்க. ஒரு இடம் சம்பந்தமான விஷயத்துல நீ தலையிட்டு இருக்க, புரியலையா? அத உனக்கு பணமாக்கி தரேன். கர்மசாமிக்கு அதே கேரள தேசம் கோழிக்கோடு கண்ணூர் எல்லை, கோழிக்கோடு கண்ணூர் பகுதி, கோழிக்கோடு கண்ணூர் பகுதி. யாருப்பாதே? எந்த ஊருக்கா? ஏய் அக்கா எந்த ஊரு? கோழிக்கோடா? வா 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 வா. வாரவங்களுக்கு வழி விட்டுருக்கா. நீ எந்த ஊருடா தம்பி? முன்னால வாடா, முன்னால வா. என்னக்கா உன் பிள்ளைங்களா எங்க இருக்கு? உன் பிள்ளைங்க எங்க இருக்கு? அதனால்தான் எங்க இருக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டேன். உனக்கு இப்ப என்ன செய்யணும்? கால விட்டு வா. 1 2 3 4 5 வா. கர்மசாமி நான் இருக்க வீட்டு பக்கம் நாகம் ஒரு தேவதை. அப்பா அம்மா நாகம் தோந்தமான தேவதை எந்த எல்லையில இருக்குதா? இருக்குல்ல. உன் வீடு வாசல் சம்பந்தமாக கொஞ்சம் போட்டி பொறாமைகள்ல ஒரு சில மாதங்களுக்கு முன்னால தகராறுகள் நடந்ததா? ஏய் என்ன அமைதியா இருங்களே அதையா? அந்த தகராறுக்கு இடையில உன்னை இந்த இடத்தை விட்டு விரட்டணும்னு ஒரு முடிவு எடுத்து கொஞ்சம் பில்லி துணியை செஞ்சுட்டாங்கன்னு உன் மனசுல ஒரு முடிவு இருக்கு. அது சம்பந்தமா கொஞ்சம் தேவதைகள் தேவி சேத்திரங்கள்ல போய் கேட்கும் பொழுது உன் மனசுக்கு அப்படித்தான் ஆன்சர் வந்துச்சு. உண்மையா? அதுல இருந்து நீக்குனா உன் உடம்பு நல்லா ஆயிடும். அது தச்சா போதும்ல. காரணம் வாழ்வின் கணக்கு புரியாம ஒண்ணு காசை தேடி கூட்டுது, காதோர நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது. வா, பணம்லாம் யார்ட்டக்கா கொடுத்து வச்சிருக்க? பிரத்யார் அனுப்பி கொடுத்து வச்சிருக்கியா? கண்ண முடிக்கா. இந்த கனியை வீட்டுல வச்சு சாமி கும்பிட்டுதான். இந்த கனியை அறுத்து சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி கொடுத்து உன் மேல் வலி கால்வலி பேரும் செய்வதை தீர்ந்துடும். புண்ணியமாக திருச்சூர். அப்படியா? நீங்களா யாருப்பா? கேரளாவா? திருச்சூரா? நீங்க வரவங்க திருச்சூராயா? திருச்சியா திருச்சூரா? திருப்புரம். செய்தி செவிப்பிழை செவிப்பிழை செவிப்பிழை. நூறு காலம் இருப்பா. நாராயணம் என்னும் பாராயணம். தம்பி உன் பிள்ளைகளுக்கு என்னடா வர வேணும்? ஒன்னும் பிரச்சனை. ஒரு பிள்ளைக்கு படிப்பு நடக்கும்,
ஒரு பையனுக்கு மனசு சம்பந்தமான குழப்பம் இருக்கு, அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தரேன். ஃபாரின் சம்பந்தமான தொழில் அமையும். இந்தா ஜெயிச்சுக்கா, அதான் கவலை இல்லை மகனே, காசு பணத்தோடு வாழலாம். கர்மதாமிக்கு புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை. அமைதி அமைதி அமைதி. காவல்துறையில் பணி செய்யும் மகன் யார்? காவல்துறை. நீ காவல்துறை மகனா இல்லையா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தாய் தகப்ப இல்லாத ஒரு குழந்தைய நீ வளர்த்துக்கிட்டு இருக்க. அதுக்கு காவலாக உன் மகனும் இருக்கான். ஆனா இடைப்பட்ட காலத்துல மனச்சிதைவு போல உன் மகனுக்கு மதுவால ஒரு குழப்பம் ஏற்பட்டு வேலைக்கே செல்ல முடியாத நிலைமை இருந்துச்சு. என் உத்தரவுல இன்னைக்கு வேலைக்கு போய் சேர்ந்துதான் அவன் மனசும் நல்லா ஆயிடுது. இனி குடியிருக்கிறதுக்கு ஒரு இடத்தையும் கொடுக்கணும். அவன் பொண்டாட்டியை கொஞ்சம் மனத்தை பக்குவப்படுத்தி ஒற்றுமையா வாழ வைக்கணும். அதுதான் போதும் தான் காலம். என்னடா உட்காருப்பா, ஏன் நிக்கிறீங்க? போயிட்டு வா, வரலாம் வரலாம். இந்தா உன் மகளுக்கு நிலையான வேலையும் கிடைக்கும், சின்ன பையனை சேர்த்து செம்மையா வாழ வைக்கும். நல்லா கருதாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை தான் பெற்ற மகனை பற்றி வேதனையுடன் கேட்க வந்தலாங்க. மகன் எங்க இருக்கான்? என்னம்மா கண்ண முழுங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய கோடி இருந்தாலும் கொசு கடிக்காம விடுமாயா? யாரையும் விதி விடுமா? விடாதே. மஞ்சுதவளையும் திருவாள் ததரதன் தன் மகனை பரவாசமாக்கி வித்தார். யாரு? சனி பகவான். இவனை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். ஈராண்டு காலங்களுக்குள்ள மனைவி மக்களுக்குள்ள பிரிவும் பிரச்சனையும் வந்து மனவேதனைகள் ஏற்பட்டு இப்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? ஆனா இவனுக்கு மீண்டும் இல்லற வாழ்க்கை தொடங்குமா அல்லது இப்படியே தொலை தூரமான வாழ்க்கையா மாறி போயிருமா? அவளுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? என்னைய தேடி வருவாளா? இல்லடா இப்படி எங்கேயாவது பெயரட்டுமான ஒரு உள்ள உன் உள்ளத்துல வருது. உண்மையா இல்லையா? காலம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கெடுத்து கொடுத்த வரம். வாய் உனக்கு நீங்க தப்பா நினைச்சுக்க. அதனால அவளை வர வைக்கணுமா வேண்டாமான்னு பார்த்தேன். இவனுடைய உழைப்பு அவளுக்கு எட்டவில்லை. இவனுடைய பொறுப்பான எண்ணங்கள் அவளுக்கு பிடிக்கவில்லை. சுருக்கமா சொல்லணும்னா இவனுடைய வார்த்தைகளும் இவனுடைய நடைமுறை ஒழுக்கமும் அவன் மனதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி அவன் அவனை தரம் பார்த்து அவனை ஒதுக்கி வச்சிருக்கான். ஆனாலும் கெட்டியாச்சே வந்து சேர்றாமேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன்னா இதை விட்டாச்சுன்னா இவருக்கு வேற யாரும் பெண்ணு கொடுக்க போறா? அப்படி ஒரு நிலைமை நடக்குமா? எங்கேயாவது ஒரு பைத்தியார கழுதை கிடைக்காமலா பெரும் நினைக்கிறீங்களோ? அப்படி இல்லைங்களா? அவளையே சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? காலம் வா, கொஞ்சம் கண்ணை முடுங்க, நான் அவளை கொஞ்சம் பார்த்து வரேன். மாமா 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 அந்த குடும்பத்தை இப்போ அவங்க மாமா கொஞ்சம் வழிநடத்திக்கிட்டு இருக்காரு. என்னடா புரியுதா? மாமன் சொல்ல மீறி அவ வரமாட்டா. அதுல ஏதோ ஒரு மயக்கம் இருக்கிறது மாதிரி தெரியுது. இருந்தாலும் அவ மனத்தை மாத்தி கொஞ்சம் சேர்த்து திருட்டுமா கால் விட்டுறாங்க.
கர்மசாமிக்கு கிளம்புறா அம்மா. மருமகளை கொண்டு வரேன். 3 முறை வரும்பொழுது இவனை குடிகார இல்ல நல்ல குடிமகன் அப்படின்னு சொல்ல வைக்கிறேன். சரியா? 4 மணிக்கு மேல 4 மணிதானா ஆயிடலாம். அதுவரை ஒருத்தனார் காப்பாற்று. சாப்பிடுங்க மக்களே, சாப்பிடு. கர்மசாமி, ஆமா, புதுக்கோட்டை எல்லை பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தேன். வாங்க, எதுவும் ஆள் இருக்கு. ஏமா குட்டக்கா மகா எங்க இருக்கா? யாரு? முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. உன் கட்டுமனைக்கு போனேன். விளக்கு இருக்கு, எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு, ஏத்ததுக்கு ஆளு என்னடா தீப்பெட்டி போதுமா சாமி, அதுக்கு ஆளா வேணும்னு கேட்டாங்கடா. இருந்தாலும் விளக்கேத்தி வைக்கணும் ஒரு பொம்பளை. அவனே இப்ப திசை மாதிரி நிக்கான். உண்மையா இல்லையா? அவன் மனத்தை மாத்தி கொண்டு வந்து சேர்க்கணும், குடும்பத்தை ஒண்ணாகணும். பிள்ளையாவது என் சொல்ல கேட்டா நான் சந்தோஷமா இருப்பேன். அதுவும் கேட்கலையே, என்கிட்ட என்ன குறை கட்டுச்சுன்னு வேதனை பண்ணியான். கால் வந்துடுவான். 1 2 3 4 5 வாடா வாடா. உன் வீட்டு இலையில மாரியம்மன் கருப்பசாமி எல்லாம் இருக்க, முனியா இருக்காரு, முத்து கருப்பசாமி எல்லாம் இருக்க. சரிதானடா? இப்போ உன் பிள்ளை குட்டிகள் ஒன்று வந்து சேரணுமா? சந்தோஷமா கண்ண முடிக்கா ஓடுமாயா? 2.5 மாதம் ஓடும். தை மாதம் பொங்கலுக்கு கொண்டாடி பிள்ளையோட கொண்டாடுவீங்களா? ஆனந்தமா இருக்காங்க. அதே புதுக்கோட்டை எல்லை நான் கருப்பசாமி அவனுக்கு கும்பிடும் தெய்வம். யாருக்குப்பா? உங்களுக்கு குலதெய்வமா கருப்பசாமி? வாடா வா, காவலுக்கு வாடா. ஊருக்கு கதை சொல்வோம், உள்ளத்தை வதை செய்தான் சீர்பெரும் கவி வாடுமே மகனே. என்ன தம்பி இந்த பூவுக்கு அந்த பக்கம் கண்ண இது வந்து உட்கார். உடல்ல ஓட்ட விடுமோங்கிற ஒரு கற்பனையில உன் மனசு வேதனை. கெட்டப்பழக்கம் எதுவும் கையில வச்சிருந்தியா? வாக்கியமான செம்பத்திக்கு உள்ள வைக்கிறா. கால் வந்துடும். இல்ல அந்த பெஞ்சுக்கு கீழே கையை ஓட்டி பாரு, என்னெல்லாம் இருக்குன்னு பாருடா. அந்த பெஞ்சுக்கு கீழே என்னடா இருக்குடா? உனக்கு பிடிக்குமாடா? பிடிக்கும், பிடிச்சேன், அதனாலதான் இப்படி இன்னொரு காலம் இருக்கலாம். நீ பிடிச்சியா? ஆமா இல்ல இல்ல, ஒவ்வொரு அசைவையும் கண்டுபிடிச்சு வேணாம். ஆமா இல்ல, அவனை நீயும் குடிக்க உன் மகன் குடிச்சான உன் பிள்ளையும் குடிக்கட்டுமாடா? ஒரு ஜெனரேஷனே குடிக்கார குடும்பமா ஆகட்டும். இப்ப என்ன கண்டுபிடிச்சு விலையை குறைச்சிருவோம் கவர்மெண்ட் சொல்லி எல்லாரும் குடிச்சு கூத்தாருங்க. இன்னொரு தரக்காரு உழைச்சிட மாட்டேங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், என் கோயிலுக்கு குடிகாரம் வரக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அமைதி. குடிகாரம் வரக்கூடாது. பீடி திருட்டு எடுக்கிறவங்க வரக்கூடாது. அதே மாதிரி நடக்க இயலாதவன், ரொம்ப சீரியஸான கேஸா இருக்கக்கூடியவன் தக்க துணை இல்லாம வரக்கூடாது. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். குடிகாரம் வரக்கூடாது. நீங்க என்னை வெறுத்தாலும் அது எனக்கு கவலை இல்லை. என்னை நீங்க குடிக்கிறவன் யாரும் என்னை எதிரியா நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா மதுவால நிறைய குடும்பம் அழிஞ்சு போச்சு. உண்மையா இல்லையா? அந்த நிலைமை அந்த உலகத்துல வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்துல பெண் எடுக்கும் பொழுது பொம்பளை பிள்ளை நல்ல பிள்ளையாடு பார்த்து ஜாதகத்தை பார்த்தா அதை பார்த்தா இதை பார்த்தா எடுப்போம்.
இன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளைக்கு என்ன பழக்க வழக்கம் இருக்கு, இன்னைக்கு குடிக்காதவனே கிடையாது. கருதா அப்பப்போ தண்ணி அடிப்பாரு அப்படி சொன்னா பொண்ணு கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. புரியுதா அவனுக்கு? அதனால இந்த குடிப்பழக்கத்தை ஏப்ப வரும்போது உள்ளுக்கு ஒரு வீச்சை எடுக்க அதான் எனக்கு நல்லளவுக்கு உன் இறப்பை இயக்க பாதிக்கிறேன். இப்போ உனக்கு இது குணமாகணுமா? இன்னைக்கே எனக்கு குணமாக்க முடியும். இந்த நொடிப்புழுதை 1 hour எனக்கு குணமாக்க முடியும். எனக்கு என்ன தருவேன்? சத்தியமா தந்துடுவியா? குடிக்க மாட்டோம்னு சத்தியம் வேணும். வேற எனக்கு ஒண்ணு வேணும். அப்படியா? ஏய், என்னை பத்தி உனக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? என்கிட்ட சத்தியம் விட்டு தப்பு பண்ணிட்டான்னா அவன் வந்து பிழைக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். என்கிட்ட சத்தியம் விட்டு தப்பு பண்ணிட்டாலும் பிழைக்க மாட்டான். ஒருத்தன் பாட்டிலா அடிப்பான். அவன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிட்டான். கடைசி அவனுக்கு பாலியில இருந்து ஒரு பெண்ணு கிடைச்சது. ஒரு குழந்தை எப்படியோ அவளை கரெக்ட் பண்ணிட்டான். அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். அவளும் 2வது கல்யாணம். அவங்க அப்பா இதில் கூப்பிட்டு வந்தாரு, என் மகன் குடியை நிப்பாட்டாதுயான்னா. குடியை நிப்பாட்டு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்டா. அப்படி நிப்பாட்டுவேன். ஒரு நாள் நிப்பாட்டு, மறுநாள் உனக்கு நல்ல செய்தி விட்டுனேன். ஒரு நாள் நிப்பாட்டினான், மறுநாள் அவன் சொன்னான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம்னா. அப்போ நாங்கள் பழைய கோயிலில் இருந்தோம். அதான் சாமி கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டாருன்னா. சரி, சொன்ன உடனேயே குதிச்சிடாத, நடக்கணும். நீ நான் இருந்த கேட்கணும். நீ குடிக்க மாட்டியா? குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணான். இங்கிருந்து போகையில் புது வாங்கிட்டான். கெட்டிக்கா இருந்தாவன் போறவனே குடிச்சிட்டான். ஒரு நாள் குடிச்சுக்கிடுவோம், நாளை வந்து நிப்பாட்டிக்கிடுவோம். கடைசியில் குடிச்சான், கையும் காலம் இப்படி எடுத்துட்டு போயிடுது. தூக்கிட்டு வந்தாங்க. என்னடா தம்பி அவன சத்தியம் ஒண்ணு சாதாரண நினைச்சியா? ஆமாண்ண, பொண்ணு குடிக்கணும் அப்படின்னா குடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வெளியே போகணும். என்ன செய்ய போறானா? சத்தியமும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஐயா இன்னைய வர குடியும் கொடுத்துருமா இருக்காரு, கல்யாணம் முடிக்கிற. உனக்கு என்னடா செய்யணும்? உனக்கு 3 வாரம் அவகாசம். 3 வாரம் கழிச்சு வந்து சத்தியம் பண்ணு, நோயை கொடுத்தா. எந்த மருந்துலையும் தெரியாது. ஐயப்பசாமி கருப்பசாமியாவது வாயா வா, உனக்கு 2 கொடுக்கணும்ல. நீ குடிப்பியாடா? அப்பந்தொழிலே அவனது பிள்ளை சொப்பனத்திலே மறப்பதும் இல்லை. ஒண்ணு சேர்ந்து வாழணும் தானே தந்தே. சாமி இப்படி கமெண்ட் பண்றாரு, இப்படி கேவலப்படுத்துறாரு அப்படின்னு நினைச்சேன். வேற யாரையாவது சொல்லலாம்? குடிக்கிறவன் எனக்கு பிடிக்காதான் என் கேவலப்படுத்துறேன். உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் பிள்ளை நல்லா இருக்கணும், நீ உயர்வா இருக்கணும், என் ஆசை. அதுக்கு ஒரே ஒரு மருந்து உன்கிட்ட தான் இருக்கு, வைத்தியம் வெளியே இல்லை. உன் மருந்தை பக்குவப்படுத்துறான், நீ நல்லா இல்லை. இந்த கடனை தீர்த்து தாரேன், உன் பிள்ளைய காப்பாற்றி தரேன். வேற என்னடா வேணும்? என்கிட்ட சத்தியம் பண்ண பிறகு உன் மகனை நான் போறேன். பொய்யா நடக்காத, உண்மையா நம்புடா, நல்லா இருப்பேன். போ. கருப்பசாமிக்கு அதே புதுக்கோட்டை கல்யாண நாடு குறிச்சிட்டேன். கருப்பசாமி நீ தான் ஐயா. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வருவளையல், பூவோடு வருவேன் பொட்டோடு வருவேன் திங்கார தங்க வளையல் வங்கி வளையல். வாய் தங்கமா காரியா? தங்கமா காடு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக உங்களுடைய தொழில் நஷ்டமும் மனவேதனையும் ஆகுது. இடைப்பட்ட காலத்துல இதயத்தை பற்றி ஒரு சில கவலைகள் தோன்றி, எதை பற்றி? இதயத்தை பற்றி. அதுல எது நமக்கு ஆபத்து வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ ஒரு பயமே வந்துச்சு. வந்துச்சா வரலையா? இப்போ தொழிலும் நடக்கிற, கடன்கள் கூடி போச்சு. ஆனா எதிர்பாராம ஒரு நல்ல வரனை இறைவன் கொண்டு சேர்த்திருக்கான். வாக்கு சொல்லிட்டோம், கருப்பசாமி நீ தான் அந்த கல்யாணத்தை மான மரியாதை குறையாம நடத்திட்டன்னு கேட்க. காதல் என் பிள்ளைக்கு வெற்றி மாற விடா. கருப்பசாமிக்கு வெற்றி மாலை. அழகான வண்ண
பார்ப்போம். கர்மசாமிக்கு இந்தாப்பா, உன் பிள்ளைக்கு வெற்றிகரமா கல்யாணம் நடக்கும். 2 நண்பர்கள் வந்து உனக்கு பணம் தரதுக்கு வைப்பேன். அந்த கல்யாணத்தை கர்மசாமியை முன்னிட்டு நடத்துவேன். முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும். ஆனந்தமாக கர்மசாமிக்கு திருப்பூர் வாங்க. திருப்பூர் அவங்க எழுதிக்கிறீங்க. திருப்பூர் மட்டும் வாங்க. வாரவங்களுக்கு வழி விட்டுருங்க. திருப்பூர் வாங்க. போய் உட்காருங்க ஐயா. புதுக்கோட்டையில உட்காருங்க. திருப்பூர் வாங்க. கர்மசாமி 2 இடத்துல நிக்கணும்னு முயற்சி பண்ணது நடக்க மாட்டேங்குது. அப்படி மட்டும் முடிச்சு தந்துட்டா என்ன டாக்குமெண்டா கால் எடுத்து கையில தாப்பா. அதுதான் சரி. குஜராத் அமைதியா இருங்க. இதுல 3 பேருக்கு எழுதி இருக்க. அமைதியா இருங்க. 3 பேர் 2 பேர் ஒத்து வந்துறாங்க. ஒருத்தன் பாட கடிக்கணும். காரணம் இருபாது இருடா அருடா இந்த இடத்தை உனக்கு முடிச்சு தந்துருதா. ஆனா உன் வீட்டு குடும்பத்துக்குள்ள ஒரு உயிர் போகக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கு. ஒரு கிழமை இருக்கு. அவனையும் இருந்து காப்பாத்தி இந்த இடத்தை வெற்றிகரமா முடிச்சு என் பிள்ளைகள் நல்லா இருக்கு அப்படின்னு மகிழ்ச்சியோட அனுப்புனா போதுமா? இந்தா ஜெயிச்சா கருதாமிக்கு வயிறார சாப்பிட்டு போ. பட்னியா போயிடாத. இந்தா ஜெயிச்சா. அதே திருப்பூர் எல்லை என் பிள்ளைகளையும் காப்பாற்றணும், என் மண்ணுமனையும் வித்து தரணும் ஐயான்னு கேட்டு அவசர கொடுக்க. உன் பேர் அவசர கொடுக்க சார்ந்துதாரு. என் டென்ஷன் ஆகவே அவன் உண்மைதானே? மனத்தை சாமியிட கொடுக்கணும். சும்மா விழுந்து வர ஏமாடி பின்னெடுத்து சாமிகிட்ட மனத்தை கொடுறா. நல்ல சில இடங்களை விற்பனையாக வேண்டும் என்று சொல்லி பல்வேறு முயற்சிகள் செய்கிறார். வெற்றியடைய வீட்டில் ஒரு பெண்ணடியாருடைய உடல்நிலையும் முட்டு வலியும் இடுப்பு வலியும் உபாதைகளும் அதிகம் வந்துருக்கு. அதையும் சரியாகும். ஒரு பிள்ளை அடிக்கடி நம்மகிட்ட வாதம் பண்றது மாதிரியே குழப்பத்தை உருவாக்கி நம்ம சொல்ல கேட்க அந்த பேருடைய செவிட்டு அடிச்சு திருத்தி தந்தா போதும்ல. காரணம் ஒரு கிளாஸ் காபி கொடுங்க. வேற என்னப்பா வேணும்? வியாபாரம் கொஞ்சம் லட்சங்களை நஷ்டமடைந்து விட்டாய். ஒரு இடம் அட்வான்ஸ் ஆகி அறமுறையில கிடைக்கும். அதை முடிச்சு தந்துட்டா உனக்கு பணம் நிறைய கிடைக்கும். ஆனா இன்னொரு ஆளுக்கு பண உதவி செய்தவனு வாக்கு கொடுத்திருக்கிறேன். யாருக்கு கொடுத்துருவீங்க அவனுக்கு நீங்க காரணம் என்கிட்ட எவனும் மறைக்க முடியாது. அதான் கூட தெரிஞ்சுக்கலாம். கருதாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வீட்டுக்கு போற வழியில சிவன் கோயில் இருக்கு இருக்கும். அங்கிருந்து சென்று 1 கிலோமீட்டர்களை பார்த்தா என் தங்கை காளியும் மாரியும் குடி இருக்காங்களா? 2.25 கிலோமீட்டர் பெருமாள் இருக்காராங்களா? இருக்காரா? சேர்ந்தாச்சு. வெற்றி அடைந்தார். செத்துவா மகனே வெற்றுவா. கர்மதாமிக்கு அப்படியா 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 சரி. திருப்பூர் எல்லை பிள்ளையின் கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்க வந்திருக்கார். யாராவது இங்க
மருமகளை நீ தேடட்டுமா அவன் தேடட்டுமா? அவன் தேடுறத நீ கட்டி ஏத்துக்கிடுவியா? மாற்றம் இல்லையா? இந்த உள்ளத்துக்குள்ளே அழுதுகிட்டு ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்க. மனக்குள்ள ஏத்துக்கிடுவியா? அவன் அப்படித்தான் இருக்கான் தெரியுதா அவனுக்கு? கால் வா அந்த சந்திரம் இருந்தாலும் அவன் மனதை கொஞ்சம் மாத்தி பாக்குறேன்.